ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி தமிழ் டக்கர். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய பவித்ரா அண்டு வினோத் அவர்கள் பிக் பாஸ் வராங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாக்ஸில் இருக்காங்க. அதாவது இவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் எல்லாருமே கொடுப்பாங்களே, யூடியூப் சேனல் சைட்லேருந்து நிறையா பகுதிகளிலிருந்து வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டாக்ஸில் நம்மளுடைய வினோத், பவித்ரா, அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாரதி கண்ணம்மாவில் நடித்த அருண் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் டாக்ஸில் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க திரையில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வெள்ளித்திரையில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதற்கான அமைப்புகளுக்கு ஒரு சிறந்த களமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பிக் பாஸ் மேடை அப்படிங்கிறது தான். ஸோ பவி அவங்களுடைய ஜேர்னியை இன்னுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டாக்ஸில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ வருட பயணம் அவங்க சின்ன தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சின்ன ரோல்லேருந்து படிப்படியாக உயர்ந்து அவங்களுக்கு அவங்களே செதுக்கிக்கிட்ட உளி அப்படிங்கிறது தான். இன்னுமே சொல்லணும்னா கடவுள் நம்மளை செதுக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட ஒளியை கொடுத்துருவாங்க. சில சமயம் நம்ம கையிலே கிடைக்கும். அதை நம்ம ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக செதுக்கணும்னா இன்னும் அழகாக இருப்போம் அப்படிங்கிறத. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியும் செதுக்க முடியும் இல்லையா. அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அந்த டாக்ஸில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினா கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் அஃபிஷியலாக அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் யாருக்காக இருந்தாலும், கரெக்டு தானே. பட் இருந்தாலும் இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை தரும். அஃப்கோர்ஸ் வினோத்துடைய மனைவி அடுத்த வருஷம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு பர்த்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணும்போது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி அர்ச்சனா போயிருந்தாங்க, இந்த முறை அருண் போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் போகிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஜிபிக்கு க்ளோஸான இவங்க 3 பேர்த்தை பற்றி சொல்லாமலா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. முன்னாடியே இவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமே, அப்போ பிக் பாஸ் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் இருந்தாலும் அதை நம்மளே ஒரு ஆர்வ கோளாறில் சொல்லிட்டு நடக்கலைன்னா நீங்களாம் வருத்தப்படுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ டாக்ஸில் இருக்கும்போது நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நம்ம விஷ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்போம். அவங்களுடைய இன்னொரு முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அழகான அவங்களுடைய நேச்சுரலாக ஒரு 24 ஹவர்ஸ் அவங்கள பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். பர்சனலி சொல்கிறேங்க, எனக்கு பவி வரதில் ரொம்ப சந்தோஷம், வந்தாங்கன்னா சந்தோஷம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கா. ஸ்டேடியம்.